மூன்றாவதாக ஒரு காரியம், நீங்கள் உபவாசம் பண்ணுகிற போதும் அல்லது உங்கள் சரீரத்திலே ஒரு மீட்பு மனமாற்றம் உண்டான பிறகு நீங்கள் மாயக்காரரை போல் அல்லாமல் இயேசு கிறிஸ்துவை போல் மாற வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வரைக்கும் நம்ம வாசிக்கிற போது பார்க்க முடியும். நம்முடைய இருதயங்களை கிழித்து மாயக்காரரை போல் அல்ல, பரிசுத்த ஆவியானவரை போல நம்ம இருக்கிறதற்கு ஆண்டவர் இந்த உபவாச நாளை, இந்த லெந்து காலங்களை, இந்த நோன்பு காலங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அருமையான தேவஜனமே, ஒரு உண்மையான உபவாசம் என்னுடைய சரீரத்திலே ஒரு மீட்பு தரும் மனமாற்றம், மாயக்காரரை போல அல்லாமல் உண்மையாய் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நம்ம ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம்.